அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதாவது 4/2/2025 தேதியின்படி திருக்கணிதத்தின்படி வக்ரம் பெற்ற குரு பகவான் முழுமையாக வாக்கிய கணிதத்தின்படி 11/2/2025 தேதியன்று வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அன்று முதல் 11/5/2025 தேதி வரை வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியிலேயே சஞ்சரிக்கிறாருங்க. இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இவை நடந்தே தீரும். அப்படி உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் திடீர் திருப்பங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக இந்த குரு பயிற்சிக்கு முன்னதாக குரு சன்னதியில் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டுங்க. ஏனெனில் இந்த குருவானவர் தன்னுடைய பகை கிரகமான சுக்கிர வீட்டிற்கு அல்லவா வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதற்காக நாம் பயப்படவும் தேவையில்லை. குரு பார்க்க கோடி நன்மை என்றும் குரு சேர்ந்தால் கோடி தோஷம் நிவர்த்தி என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. எதிரியாக இருந்தாலும் எதிரில் வந்து குரு பார்த்தால் பகை உணர்வு மாறி பாச உணர்வு கூடும். எனவே இந்த குரு பயிற்சி எல்லோர் வாழ்விலும் எதிர்பாராத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்க போகிறது. குரு பார்வை பதியும் இடமெல்லாம் வளம் கொளிக்க போகிறது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று அடி எடுத்து வைக்கிறாருங்க. அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பார்வையால் பலம் கொடுக்கும் சுபகிரகம் குரு பகவான் ஆவார். அவர் உங்களுடைய ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியான குரு 10ஆம் இடத்திற்கு வரும்போது பதவி பறிபோகும், பணிபுரியும் இடத்தில் இருந்து மாறுதல் வரும் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் பலவிதமான திடீர் திருப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் வந்து சேரப்போகிற ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது. குறிப்பா இடமாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், வாகன மாற்றம் என்று ஏதேனும் ஒரு வழியில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாங்க. கவனத்துடன் செயல்படுங்க. அது மட்டும் இல்லாம ஆடம்பர செலவுகளால் கையிருப்பு கரையுங்க. அதிகார வர்க்கத்தினருடைய பகையை வளர்த்து கொள்ள வேண்டாங்க. தொழில் பங்குதாரர்கள் திடீரென விலக நேரிடும். உத்தியோகத்தில் நினைத்த இடத்திற்கு மாறுதல் கிடைக்காமல் போகலாங்க. அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்கள் அச்சுறுத்தல் காரணமாகவோ வீண் பலி காரணமாகவோ பொறுப்புகளில் இருந்து விலக நேரிடுங்க. எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை ராசிக்கு பதிவதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ரிஷபத்திற்கு வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2, 4, 6 ஆகிய இடங்கள்ல பதிகிறதுங்க. குடும்பஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை பதிவதால குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பிள்ளைகளால் பெருமை வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. பணப்புழக்கம் என்பது நன்றாக இருக்குங்க. இந்த நேரத்தில் மனக்கலக்கம் அகலுங்க, மகிழ்ச்சி கூடும். தொழில் உத்தியோகத்தில் எடுத்த புது முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. ஆர்வம் ஏற்படுங்க. தொழில் முன்னேற்றத்தை கருதி எடுத்த புது முயற்சிகள் பலன் தருங்க. புதிய வாகனம் வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீங்க. இனத்தார் ஒத்துழைப்பும் இல்லத்தில் உங்களுடைய ஆதரவும் மகிழ்ச்சியை தருங்க. தாய் வழியில் நன்மைகள் உண்டு. அதே போல் பிள்ளைகளுடைய கல்வி நலன் கருதி எடுத்த புது முயற்சிகள் பலன் தரும் விதத்தில் அமைய இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும் குருவால் கடன் சுமை குறைய வழிபிறக்குங்க. கவலைகள் தீருங்க. இதுவரை இருந்த எதிர்ப்புகள் படிப்படியாக குறைய இருக்குது. இல்லத்தில் அமைதி நிலவுங்க. பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயருங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை தானாக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. தொழிலை மேம்படுத்த முதலீடுகள் கிடைக்குங்க. தொல்லை தந்த பங்குதாரர்களை விலக்கிவிட முன் வருவாங்க. அதே போல் கொடுக்கல் வாங்க சுமூகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்தவரை இவ்வளவு நாட்களாக குரு பகவான்
பகவான் வக்ரம் பெற்று வந்து சஞ்சரித்த காலத்தில், அதாவது உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாஷ்டமாதிபதியானவர் குரு பகவான், அவரால் வக்ர காலகட்டத்தில் வீடு மாற்றம், நாடு மாற்றம் வந்து சேர்ந்திருக்கும். வேற்று மனிதர்களுடைய ஒத்துழைப்பு கிடைத்திருக்குங்க. ஒரு சிலர் வீண் பலிக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்குங்க. கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவது போல் இருந்து கை நழுவி செல்லலாங்க. தனவரவில் தடைகள் ஏற்படும். பிறருக்கு பொறுப்பு சொல்வதால் பிரச்சனைகள் உருவாகி இருக்கும். பெரிய மனிதர்களுடைய பகையை வளர்த்து கொள்ள வேண்டாங்க. விலை மதிப்புள்ள பொருட்கள் கையாளும் போது கவனமாக இருப்பது நல்லது. பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் திடீர் மாற்றம் உருவாகுங்க. யாரையும் நம்பி எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று மே மாதம் வரை ரோகிணி மற்றும் மிருகசிரீஷ நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். அதாவது நட்சத்திர பாதசாரத்தின்படி ரோகிணி நட்சத்திர காலில் சந்திரன் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது வளர்ச்சியில் குறுக்கீடுகள் வந்து சேருங்க. உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாக சந்திரன் விளங்குவதால் வரவை விட மன சஞ்சலம் அதிகரிச்சிருக்குங்க. எதிர்மறை சிந்தனைகளால் எதையும் உறுதியாக செய்ய இயலாது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து நிர்பந்தம் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் வேலை கூடுங்க. வெளிநாடு சென்றவர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாத சூழ்நிலை உருவாகும். உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. அது மட்டும் இல்லாம தாயினுடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல் மிருகசிரீஷம் நட்சத்திர காலில் செவ்வாய் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது மிகுந்த நற்பலன்கள் கிடைத்திருக்கும். வாழ்க்கை தேவை எளிதில் பூர்த்தியாகுங்க. ஆரோக்கிய தொல்லை அகலக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்களுடைய நட்பால் பல நல்ல காரியங்கள் நடைபெற வழிபிறக்குங்க. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. அது மட்டும் இல்லாம கூட்டு தொழில் பணிபுரிவோர் தனித்து இயங்க முற்பட இருக்கீங்க. இடத்தை விற்று தொழில் தொடங்குவீங்க. பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகள் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. தாயினுடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது நல்லது. அதே போல கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த பிணக்குகள் நீங்கி ஒருவருக்கொருவர் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்து விடுங்க. பெற்றோர்களுடைய உடல் நலன்ல கவனமாக இருங்க. பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. நீங்கள் பணிபுரியும் பெண்மணிகளுக்கு உத்தியோகத்தில் கிடைத்த சலுகைகளை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது. பண பற்றாக்குறை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியும் அமைகிறதுங்க. அதாவது ராகு கேது பெயர்ச்சி நிகழ்கிறது. அன்று கும்பராசிக்கு ராகுவும் சிம்மராசிக்கு கேதுவும் பெயர்ச்சி ஆகிறாங்க. உங்களுடைய ராசியிலேயே கேதுவும் சப்தமஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிக்கும் பொழுது மன அமைதி குறையுங்க. தொட்ட காரியங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் வழிபாடுகளில் கவனம் செலுத்த வேண்டுங்க. இடமாற்றம் திடீரென வரலாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு சக பணியாளர் ஒருவருக்கு போய் சேரலாங்க. கடன் சுமை கூடுங்க. வாழ்க்கை துணையோடு பிரச்சனைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் குழப்பமும் கொடுக்கல் வாங்கலில் குளறுபடியும் ஏற்படுங்க. இது போன்ற நேரத்தில் ராகு கேதுகளுக்குரிய சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஞாயிற்று தோறும் விரதம் இருந்து அபிராமி அம்மன் பதிகம் பாடி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.